காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணத்தியாலத்தில் புயலாக மாறும் பிரதீப ராஜா. பாவற்குளத்தின் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக 4 வான்கதவுகள் திறப்பு, மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. பேராறு குளத்தின் வான்கதவு திறப்பு, பரங்கியாறு ஊடாக பெருக்கெடுக்க வாய்ப்புள்ளது. வெள்ளத்தில் மூழ்கிய மட்டக்களப்பு திருகோணமலை வீதி. நாடாளுமன்றில் மாவீரர் தின நினைவேந்தல். திடீர் அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். உணர்வெழுச்சியுடன் தமிழர் தாயகம், பல்வேறு இடங்களில் சிவாஜிலிங்கம் அஞ்சலி. நல்லூரடியில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் நாள் நினைவேந்தல். வவுனியாவில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வு. மாவீரர் நாள் நினைவேந்தலானது இன்றைய தினம் நல்லூரடியில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. சரியாக மாலை 6:05 மணிக்கு மணி ஒலிக்க 6:06 மணிக்கு மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கேப்டன் பண்டிதரின் தாயார் பொதுச்சுடர் ஏற்றி வைக்க சம நேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளை என்று துயிலும் இல்ல கீதம் ஒலிக்கப்பட்டது. இதன்போது மண்ணின் விடுதலைக்காக வித்தாகியோரது பெற்றோரும் உரைத்துடையோரும் கூறி அழுத்ததை அவதானிக்க முடிந்தது. நல்லூர் வளாகத்தில் அமைக்கப்பட்ட மாவீரர்களின் கல்வெட்டுகளையும் மக்கள் பார்வையிட்டனர். இப்பொழுது ஏற்றுவார். நினைவு உங்களுடைய நகர்வுகளை வைத்திருங்கள். இதோ இன்னும் ஒரு மணித்துளி மட்டுமே. வீரவேங்கை ராதை மகள் ஆகியோர் 3 மாவீரர்களுடைய தந்தை பெருமதிப்புக்குரிய திரு ரத்தினம் செல்லத்தம்பி அவர்கள் இப்பொழுது ஈகைச்சுடர் ஏற்றுகிறார். சமயத்திலே நினைவு சுடர்களுக்கு முன்னால் இருக்கின்ற
ஆண்டு பூநகரி கவலைப்பாய்ச்சல் சவாலில் நீரைச்சாவை கலந்துகொண்ட தாயாரும் சத்தையா பாண்டிவர் இணைக்கப்படுகிறார்.
என்பது எங்களுடைய பொதுச்சுடர் ஏற்றப்படுகின்றது. கடற்கரையிலே கடலிலே காவியமாகிய அந்த கல்லறை நகைகளுக்கான சுடர் கடற்கரும்புலி ஆட்சி அவர்களுடைய சகோதரனால் ஏற்றி வைக்கப்பட்ட இலங்கையின் தென்கிழக்கே பனாமாவுக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6 மணித்தியாலத்தில் புயலாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் கனமழை கிடைத்து வருகின்றது. நாடு முழுவதும் வெள்ள நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. பல இடங்களில் நிலச்சரிவுகளும் இடம்பெற்று வருகின்றன. அதன் மூலமான இறப்புகளும் பதிவாகியுள்ளன. ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் அவதானத்தோடும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடந்த 23ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வுநிலையாக மாறி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது அதாவது 27/11/2025 நண்பகல் 12 மணியளவில் சியாம்பலண்டுவையை மையமாக கொண்டு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த சில நாட்களாக நாடு முழுவதிலும் மிக கனமழையும் மிக வேகமான காற்று வீசுகையும் இடியுடன் கூடிய மிக கனமழையும் பல பிரதேசங்களுக்கு பதிவாகி இருக்கின்றது. இந்த இடியுடன் கூடிய கனமழையும் வேகமான காற்று வீசுகையும் எதிர்வரும் 30/11/2025 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதனால் நாளை மறுதினம் அதாவது எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்குள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையின் வளர்ச்சி என்பது அதன் மையப்பகுதியில் காணப்படுகின்ற அழுத்தத்தின் அளவை வைத்துக் கொண்டே தீர்மானிக்கப்படும். அந்த அடிப்படையில் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 999 மில்லிபார் என்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல மையத்துக்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த நகர்வு வேகத்தில் ஒரு சிறு தாமதம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இது நகருகின்ற பொழுது இதனுடைய நகர்வு பாதையில் இலங்கையினுடைய மத்திய மலைநாடு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் காரணத்தினால் இது மத்திய மலைநாட்டை தாண்டி வரும் வரைக்கும் ஒரு சில தாமதங்களை எதிர்கொண்டே வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக இலங்கை முழுவதிலுமே தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருகின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய தெற்கு மேற்கு ஊவா மத்திய சப்ரகமுவ மாகாணங்களும் கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணத்தினுடைய முல்லைத்தீவு வவுனியா பிரதேசங்களும் வடமேல் மாகாணத்தினுடைய குருநாகல் மாவட்டமும் மிக கனமழையை பெற்று வருகின்றது. வடமத்திய மாகாணமும் தொடர்ச்சியாக கனமழையை பெற்று வருகின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கனமழை பதிவு என்பதும் வேகமான காற்று வீசுகை என்பதும் நாடு முழுவதிலும் இருப்பதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றது. மிக சிறப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த காற்று வீசினுடைய வேகம் ஏனைய பிரதேசங்களை விட இன்னமும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் தற்பொழுது மணிக்கு 40 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகின்றது. இந்த நிலைமை இன்னமும் அதிகரித்து நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த காற்று வீசுகை மணிக்கு 50 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகள் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் சப்ரகமுவ மாகாணங்களில் மிக கனமழை பதிவாகி இருக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய உருகாமம் பகுதியில் 302 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தில் 212 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. முல்லைத்தீவின் கொக்குத்தொடுவாயில் 199 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது.
தொடர்ச்சியாக இந்த கனமழை எதிர்வரும் 30ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 2 நாட்களாக மேகம் மூட்டத்துடன் கூடிய ஒரு மப்பும் மந்தாரமுமான வானிலையே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பிரதேசங்களில் நிலவி வருகின்றது. எனினும் இன்று இரவு முதல் இந்த பிரதேசங்களிலும் படிப்படியாக மழைவீழ்ச்சி அதிகரித்து 28, 29ஆம் தேதிகளில் வடக்கு மாகாணம் முழுவதிலும் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த நிலைமை எதிர்வரும் 30ஆம் தேதி வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே வடக்கு மாகாணத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களில் அதிகளவான மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. மிக முக்கியமாக மன்னார் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்ற மல்வத்து ஓயாவினுடைய நீரேந்தி பிரதேசங்களில் மிக சரதியான மழைவீழ்ச்சி கிடைத்து வருகின்றது. ஆகவே மல்வத்து ஓயாவின் கீழ்ப்பகுதிகளில், குறிப்பாக மல்வத்து ஓயாவின் வெள்ளச்சமவெளிகள் என்று அழைக்கப்படுகின்ற மன்னார் மாவட்டத்தினுடைய மடுக்கரை, தம்பனை, அச்சங்குளம், ஜீவாநகர், எருவட்டன் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமாகும். அத்தோடு இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் கிடைத்து வருகின்ற கனமழை மற்றும் மண்சரிவு நிகழ்வுகளுக்கான அபாயம் எதிர்வரும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் இந்த மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை தொடர்பாகவும் வேகமான காற்று வீசிய தொடர்பாகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். தொடர்ச்சியாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதால் இலங்கையினுடைய கடல் பிரதேசங்களில் மிக வேகமான காற்றுக்கு வீசுகை அவதானிக்கப்பட்டுள்ள அதே சமயம் கடல் பகுதிகளும் வளமையை விட 1.2 மீட்டர் அளவுக்கு உயரமான நிலைமையில் காணப்படுகின்றது. ஆகவே மீனவர்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரைக்கும் குறிப்பாக தென்கிழக்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு, வடமேற்கு, மேற்கு கடற்பகுதிகளுக்கு மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். யாழ் மாவட்டத்தில் 221 குடும்பங்களை சேர்ந்து 711 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வீடு முழுமையாகவும் 15 வீடுகள் பகுதிகளவிலும் பாதிப்படைந்துள்ளது. பாதிப்படைந்தவர்களில் 88 குடும்பங்களை சேர்ந்து 275 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 2 குடும்பங்களை சேர்ந்து 9 பேர் போக்காட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய், சங்கானை, ஊர்காவற்துறை, யாழ்ப்பாணம், வேலணை, சாவகச்சேரி, பருத்தித்துறை ஆகிய பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இதன் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் பொன்னாலை பருத்தித்துறையின் AP 019 வீதியின் 50 கிலோமீட்டர் தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையான பகுதி சேதமடைந்துள்ளதனால் பொதுமக்கள் அப்பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பாவற்குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் அதன் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் அதன் கீழுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் தொடர்ந்தும் கடும் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக பல குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்து வருவதுடன் பாவற்குளத்தின் நீர்மட்டமும் சடுதியாக அதிகரித்துள்ளது. பாவற்குளத்தின் நீர்மட்டமானது அதன் கொள்ளளவான 19.4 அடியை தாண்டி 20.3 அடியை அடைந்துள்ளதனால் அதன் 4 வான்கதவுகளும் 2 அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதனால் மேலும் வான்கதவுகள் ஊடாக நீர் பாயும் வீதத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இதனால் பாவற்குளத்தின் நீர் வழிந்தோடும் பகுதிகளில் உள்ள கந்தசாமி நகர், கிறிஸ்தவ குளம், பாவற்குளம், படிவம் 5, 6, 4, 2, 1, பீடியா ஃபார்மின் வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். அத்துடன் நெல்லுக்குளம், நேரியகுளம் வீதியூடான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பேராறு குளத்தின் வான்கதவு ஒன்று நேற்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த வான் நீரானது மன்னார் மாவட்டத்தின் பரங்கி ஆறு ஊடாக பெருக்கெடுக்க வாய்ப்புள்ளது என மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக மேலும் பேராறு குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே குறித்த வான் நீரானது மன்னார் மாவட்டத்தின் பரங்கி ஆறு ஊடாக பெருக்கெடுக்க வாய்ப்புள்ளது. எனவே பரங்கி ஆற்றின் தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேச மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
மேலும் மேய்ச்சல் தரைக்காக கால்நடைகளை கொண்டு சென்ற பண்ணையாளர்கள் தங்களின் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் தங்களின் பாதுகாப்பு கருதி திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தொடர்பில் இருக்குமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் காற்றுடன் கூடிய கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு நகரில் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதன் காரணமாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்ட செயலகம், உள்ளூராட்சி திணைக்களங்கள், நீர்ப்பாசன திணைக்களம் உட்பட பல்வேறு திணைக்களங்களும் பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான எச்சரிக்கையினை விடுத்து வருகின்றது. தொடர்ந்து காற்றுடன் மழை பெய்து வருவதன் காரணமாக அவதானமாக செயற்படுமாறு வீடுகளில் தங்குவோர் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று மாலைக்கும் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்ததன் காரணமாக மட்டக்களப்பு நகர் உட்பட பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் அவற்றினை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சீர் செய்யும் பணிகளை உள்ளூராட்சி திணைக்களங்கள் முன்னெடுத்திருந்தன. மட்டக்களப்பு நகருக்குள் வரும் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதன் காரணமாக மக்கள் போக்குவரத்து செய்வதில் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் பிள்ளையாரடி தொடக்கம் தன்னாமுனை வரையிலான பகுதியினூடாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக அதனூடாக பயணிப்பவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று மட்டக்களப்பு நகரின் பல பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் போக்குவரத்துகளை முன்னெடுப்பதை காண முடிகின்றது. அத்துடன் வவனதீவு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மட்டக்களப்பு சுமை தாங்கியடி வலையிரவு பாலம் என்பவற்றினூடாக வெள்ள நீர் 3 அடிக்கு மேல் பாய்வதன் காரணமாக போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மட்டக்களப்பில் இருந்து வவனதீவில் உள்ள அரசு திணைக்களங்களுக்கு கடமைக்கு செல்வோர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கிய நிலையில் மட்டக்களப்பு மாநகர சபையினூடாக உளவு இயந்திரம் ஊடாக மக்களை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதன் காரணமாக சில இடங்களில் மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர்கள், நண்பர்களின் வீடுகளில் வசித்து வரும் நிலைமையினையும் காண முடிகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதல் மாவீரர் சங்கர் என அழைக்கப்படும் சத்தியநாதனுக்கு ஈகை சுடரேற்றி இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது இல்லத்திற்கு முன்பாக ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது மாவீரர் பண்டிதரின் தாயார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம், வல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் உறுப்பினர் க. சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தமது உயிரை போராட்ட களத்தில் தியாகம் செய்தவர்கள் நினைவாக கார்த்திகை 27ஆம் திகதி மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் மாவீரர் நினைவஞ்சலி நாடாளுமன்றத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், குகதாசன் போன்றோர் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி நிதியத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த பணிப்புரை வழங்கியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த நிதியை விரைவாக வழங்குவதற்கு ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இதுவரை 39 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 17 மாவட்டங்களில் உள்ள 79 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை தற்போது சீராகவும் முன்னேற்றமாகவும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாவீரர் நாள் தாயகமெங்கும் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் மாவீரர்களுக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் மாவீரர் சங்கருக்கு கம்பர்மலையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கும் அஞ்சலி செலுத்தினர்.
பின்னர் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவியிலும் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்திலும் சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கோப்பாய் மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் ராணுவத்தின் படிமுகாம் அமைக்கப்பட்டுள்ளதனால் ராணுவ முகாம் முன்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனை அடுத்து தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்து தியாகி பொன் சிவகுமாரனின் உரும்புராயில் உள்ள நினைவு தூவிக்கும் சென்று அவர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சாவகச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ராணுவத்தின் படைமுகாம் அமைக்கப்பட்டுள்ளதனால் ராணுவ முகாம் முன்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவீரர் மில்லரின் நினைவாக நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தின் முன்பாக ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. எள்ளங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ராணுவத்தின் படைமுகாம் அமைக்கப்பட்டுள்ளதனால் ராணுவ முகாம் முன்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. வல்வெட்டித்துறை கடற்கரையில் கடலில் காவியமான கடற்புலிகளுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. வல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேயண்ணா பிரபாகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு குருதிக்கொடை முகாமை நடாத்தியவை தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பில் வல்வெட்டித்துறை இரத்த தான சங்க தலைவர் ப. வீர சுரேந்திரன் தெரிவித்ததாவது: வல்வெட்டித்துறை மண்ணின் மைந்தர்களது ஏற்பாட்டில் வல்வெட்டித்துறை ஊடாக முன்னெடுக்கப்பட்ட 83வது இரத்த தான முகாம் நேற்றைய தினம் புதன்கிழமை வல்வெட்டித்துறையில் இடம்பெற்றுள்ளது. மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் அந்த இரத்த தான முகாமை ஒருங்கிணைத்து முன்னெடுத்திருந்தோம். யாழ்ப்பாணத்தில் தற்போது பெரும் குருதி தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. அதனை ஈடு செய்வதற்கு பெரும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த பணிகளுக்கு புலனாய்வு துறையால் பெரும் நெருக்குவாரங்கள் கொடுக்கப்பட்டது. குறித்து இரத்த தான முகாம் ஆரம்பமானது முதல் வல்வெட்டித்துறை போலீஸ் தரப்பு தொடங்கி புலனாய்வு பிரிவினர் வரை மாறி மாறி விசாரணைகளை மேற்கொண்டனர். எமக்கு மன உளைச்சலை தரும் வகையில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கெடுபிடிகள் தொடர்ந்து வழக்கு தொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த நாளுடன் இரத்த தான சேவையில் இருந்து நான் முற்றாக விலகிவிடுவேன் என்றார். தமிழரசுக் கட்சியின் வவுனியா மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் மாவீரர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. வவுனியா தமிழரசுக் கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் பிரதான திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்ததுடன் மலர் அஞ்சலியும் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்களால் பிரதான திருவுருவ படங்களுக்கு தீபமேற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது.